வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் எகைன் ஒரு ரெக்கமெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த என்ன ரெக்கமெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இது வந்து என்ன இதுனா ஐஎஃப்எஃப்ஓ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா கூட்டுறவு இதில் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதில் வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஃப்ஓன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன சேல்ரி அதே மாதிரி எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்றைக்குன்னா 15/3/2025. இதனோட லாஸ்ட் டேட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி இன் ஐஎஃப்எஃப்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. வேக்கன்சி கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், தட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் போஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனி. இதுக்கு வந்து நம்ம வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க முடியும். 4 years ஆஃப் பிஎஸ்சி கல்ச்சர் ஃபுல் டைம் ரெகுலர் டிகிரியாக இருக்கணும். 55% மார்க் எடுக்கணும். 60% மார்க் வந்து ஓபிசி கேட்டகரிக்கும் 55% மார்க் வந்து எஸ்சிஎஸ்டிக்கும் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக டிகிரி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2020 அண்ட் தேர் ஆஃப்டர் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த above collection should be from UGC recognized university அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து 30 years இருக்கணும். 1 March வரைக்கும் 30 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபீல்ட் ஆஃபீஸர் லொக்கேட்டட் ஆல் ஓவர் இந்தியா, ஓவர் நாலேஜ் ஆஃப் ரீஜியனல் லாங்குவேஜ் கன்சர்ன் ஸ்டேட் இஸ் மஸ்ட். அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து எங்கே வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் ரீஜியனல் லாங்குவேஜ் ஃபார் தி கன்சர்ன் ஸ்டேட் இஸ் மஸ்ட். இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டில் போடுறோமோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் கேண்டிடேட் மஸ்ட் பி வெல் வெர்ஸ்ட் வித் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் நாலேஜ் ஆஃப் தி ரீஜியனல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட் விச் அப்ளிகேஷன் இஸ் மேட். நோயிங் ஆர் another language will have an added advantage. Knowledge of Hindi is desirable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் 1 year. ஆஸ் பர் ஆர்கனைசேஷன் ப்ரெசன்ட்லி ஸ்டைஃபண்ட் ஃபார் 33,000. அவங்க ட்ரைனிங் பீரியட் அப்போ அவங்களுக்கு வந்து 33,000 அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சேல்ரி வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா சேல்ரி வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 70,000 வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறதையும் அதையும் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பாண்டுங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசீஜரும் எப்படி இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக படிச்சினாவே உங்களுக்கு தெரியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். லேப்டாப் இதில் வந்து கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் பை பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கெங்கே சென்டர்னா அகமதாபாத், பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, சென்னை, லக்னோ, நாக்பூர், சூரத் இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே வந்து இருக்குது. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஆப்ட் எனி 2 சென்டர். நம்ம 2 சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு ஒன்று சென்டர் வரும். அதே மாதிரி யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ ஆன்லைன் டெஸ்ட்டில் அவங்க தான் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப்டர் பர்சனல் இன்டர்வியூ வில் பி மெடிக்கலி எக்ஸாமினேட் ஆஸ் பர் ஐஃபிகஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இதனோட மெயின் சைட்டுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். 15/3/2025 நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். இதுலேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், எவ்வளோ மார்க் வேணும், கேண்டிடேட் பிஎஸ்சி எப்படி படிச்சிருக்கணும், என்ன ஏஜ் இருக்கணும், லொக்கேஷன்ஸ் எங்கே, நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் என்ன, ட்ரைனிங் பீரியட் என்ன. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ட்ரைனிங் பீரியடில் ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, சேல்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ரெஜிஸ்டர் கொடுத்து
நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபுல் நேம், மொபைல் நம்பர் கொடுத்து டென்த் சர்டிஃபிகேட் இருக்கிறத கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். தட்ஸ் ஆல். இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இதனோட லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு எந்த போஸ்ட்டு எப்படி அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கீழே வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.